சுந்தர் பிச்சை 12 ஜூலை 1972 ஆண்டு மதுரையில் திருமதி லட்சுமி மற்றும் திரு ரகுநாத பிச்சை என்பவர்களுக்கு மகனாக பிறந்து சென்னை அசோக் நகரில் வெறும் 2 அறைகள் கொண்ட ஒரு வீட்டில் வளர்ந்து இன்று உலகின் முதன்மை சர்ச் இன்ஜின் நிறுவனமான கூகுளின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் என்று சொல்லப்படும் தலைமை அதிகாரியாக இருப்பவர்தான் பிச்சை சுந்தரராஜன் என்ற திரு சுந்தர் பிச்சை அவர்கள். இவருடைய மாத வருமானம் சுமார் $199.7 மில்லியன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய வருமானத்தை பற்றி நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வில் ஒரு வினாடிக்கு ரூபாய் 350, ஒரு நிமிடத்திற்கு ரூபாய் 20,972, ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் 12,58,333, ஒரு நாளைக்கு ரூபாய் 1,66,666 ரூபாய், ஒரு மாதத்திற்கு 25,16,66,666 ரூபாய் மற்றும் ஒரு வருடத்திற்கு ரூபாய் 302 கோடிகள் திரு சுந்தர் பிச்சையின் வருமானமாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிஃபாத் ஷாருக் பாக்கெட்டிற்குள் வைக்கும் அளவுக்கு மிக சிறியதாகவும் வெறும் 100 கிராம் எடையுடனும் விண்வெளிக்கு சென்று ஆராய்ச்சி செய்யும் ஒரு சேட்டலைட் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு செயற்கைக்கோளை உருவாக்கி இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியுள்ளார் தமிழ்நாட்டை சேர்ந்த ரிஃபாத் ஷாருக் என்ற மாணவர். தமிழ்நாட்டை சேர்ந்த பல்லப்பட்டி என்ற ஊரை சேர்ந்தவர்தான் 18 வயதான ரிஃபாத் ஷாருக். 12வது வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கும் இவர் கார்பன் ஃபைபரை கொண்டு 100 கிராம் எடையுள்ள ஒரு சிறிய சேட்டலைட் அதாவது செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளார். நாசாவில் நடக்கும் கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் என்ற போட்டிக்காக இந்த சிறிய செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளார் ரிஃபாத் ஷாருக். பிரித்திகா யாஷினி தமிழ்நாட்டில் உள்ள சேலத்தை சேர்ந்த பிரித்திகா யாஷினி என்ற திருநங்கை தான் திருநங்கை இனத்தை சேர்ந்த இந்தியாவின் முதல் காவல்துறை அதிகாரி. 1990 ஆண்டு சேலத்தில் ஆட்டோ டிரைவர் திரு பி கலையரசன் மற்றும் திருமதி சுமதி அவர்களுக்கு பிறந்தவர்தான் பிரதீப் குமார் என்ற பிரித்திகா யாஷினி. இவர் சென்னையில் இருந்த பொழுது ஹாஸ்டல் வார்டனாகவும் NGO மற்றும் மருத்துவமனையிலும் வேலை செய்துள்ளார். பின் தமிழ்நாடு காவல்துறையில் சேர இவர் முடிவு செய்து பல சோதனைகளை கடந்து தற்பொழுது தர்மபுரியில் சப் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லப்படும் காவல்துறை உதவி ஆய்வாளராக பணியில் அமர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் டிசம்பர் 11, 1969 ஆண்டு திரு கிருஷ்ணமூர்த்தி விஸ்வநாதன் மற்றும் திருமதி சுசீலா அவர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் விஸ்வநாதன் ஆனந்த். இவருக்கு டைகர் ஆஃப் மெட்ராஸ், கிராண்ட் மாஸ்டர் என்றும் பட்டப்பெயர்கள் உள்ளன. உலக புகழ்பெற்ற செஸ் விளையாட்டு சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த் கடந்த 2010 ஆண்டு முன்னாள் இந்திய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி திரு பாரக் ஒபாமா அவர்களுக்கு அளித்த கௌரவ விருந்தில் அழைக்கப்பட்ட ஒரே இந்திய விளையாட்டு வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. SR நாதன் சிங்கப்பூரில் ஜூலை 3, 1924 ஆண்டு திரு செல்லப்பன் மற்றும் அபிராமி அவர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் திரு SR நாதன் அவர்கள். இவர் சிங்கப்பூரில் பிறந்தாலும் இவருடைய பூர்வீகம் தமிழ்நாடு. தமிழ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இவர் 2001 இருந்து 2011 வரை சிங்கப்பூர் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 22, 2016 இவருடைய 92வது வயதில் இறந்த திரு SR நாதன் அவர்களுக்கு பொற்காலம் படத்தில் இடம்பெற்ற தஞ்சாவூர் மண்ணு எடுத்து பாடல் மிகவும் விருப்பமானது என்பது குறிப்பிடத்தக்கது. மாரியப்பன் தங்கவேலு சேலம் மாவட்டம் பெரிய வடக்கம்பட்டியில் 1995 வருடம் பிறந்தவர்தான் மாரியப்பன் தங்கவேலு. இவர் கடந்த 2016 ஆண்டு நடந்த பாராலிம்பிக் போட்டிகளில் ஹை ஜம்ப் அதாவது உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த தமிழன் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்று உலக அளவில் சாதனை படைத்த தமிழர்களை பற்றின தகவல்களை இனிவரும் வீடியோ தொகுப்புகளில் காண்போம். இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து